ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புதுவிதமான சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் வந்து பார்க்க போகிறோம். மூளை வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதை எப்படி க்ளீன் பண்ணி சமைக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவன் கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இது வந்து சிறுமூளை. இது சிறுமூளை பெருமூளை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீனாக கழுவிட்டு, இது மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு லேயர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த லேயரை வந்து ஒரு பின்னோ இல்லை ஒரு ஊசியோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு கூட அந்த மேலே இருக்க மெலிசான ஒரு அந்த லேயரை மட்டும் எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு நம்ம வேக வச்சு அதை முட்டை செய்கிற மாதிரி நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் நிறைய போட்டு முட்டை பொரிப்போம்ல, அந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே இதையும் செஞ்சு சாப்பிட்லாம். இது இட்லி பாத்திரத்தில் போட்டு ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே இது சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கையாலேயே இதை நசுக்கி விட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு டிஷ்ஷு. நம்ம கிரேவி செய்வோம் இல்லை, எப்பயுமே நம்ம பெப்பர், ஜீரா இது எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி போட்டு நம்ம கிரேவி மாதிரி கூட செய்யலாம். அது வந்து களி, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்தையுமே சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம். இப்போது மேலே இருக்கிறத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்திங்களானோ அதே மாதிரி குட்டி குட்டியாக ஒரு நார் மாதிரி ஒரு ஜவ் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன ஒரு லேயராக தான் இருக்குது. இதை கழுவி அலசி எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் அதை மட்டும் செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் செஞ்சு வச்சா மட்டும் சாப்பிட்றதுக்கு மட்டும் வருவாங்க. இது இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இதை பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு காலிஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல. காலிஃப்ளவர் நம்ம எப்படி அந்த தண்டோடு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம முட்டை வந்து வேக வச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோன்னா அது எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்குது. இது வந்து சமைச்சாலுமே முட்டை மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு கறி சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. நம்ம முட்டை சாப்பிட்ற மாதிரி ஃபீல் தான் இதில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கடாயில் செய்ய போகிறோம், அதுவும் அடுப்பில் செய்ய போகிறோம். அடுப்பில் சமைச்சாலே அந்த பாத்திரம் இது எல்லாமே வந்து கருப்பாக தான் இருக்கும். அதுவும் ஆம்பளைங்கள சமைக்க விட்டோன்னா அவங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே நாசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் என் தம்பியும் பண்ணிகிட்ருக்கான். அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாயை வச்சுட்டு மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி அதை தனியாக ஒரு ஜாரில் எடுத்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து இந்த கடாயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் இது கூட போட்டு நல்லா கிண்டி கிளறி விட்டுடலாம். விட்டுட்டு இந்த மூளை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் அது கூட போட்டுட்டு மிளகாத்தூள், மட்டன் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு பெப்பரும் கொஞ்சம் அதிகமாக போடணும். மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் மூளை ஃப்ரை எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்கிற வீடியோ கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சு, அதனால தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.